வணக்கம். ரைஸ் ஆஃப் எ கோல்டன் ஏஜ். நம்ம ஒரு அற்புதமான பொற்காலத்தின் ஒரு ஆரம்பத்தில் இருக்கோம். அந்த வளர்ச்சியை நம்ம அடைய போறோம். ப்ராஸ்பரிட்டி, ஹெல்த், அபண்டன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது, கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஸோ இங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியானது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதில் நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது, இன்றைய சூழல்ல இந்த பொற்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசும் பொழுது, இது நமக்கு தேவையா அப்படி என்றால், நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள், இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கேன், இதிலிருந்து மேலே வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த பிரசன்டேஷன் நிச்சயமாக பயனுள்ளதா இருக்கும். இதுல பாருங்க, நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு 6 பிரச்சனைகள். அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து கேரியர் ப்ராப்ளம். இந்த கேரியர் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது இன்னைக்கு எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. பல பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. பல பேருக்கு வேலை கிடைச்ச அப்புறம் கூட சில வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சரியான நேரத்துல அந்த வீட்ல ஒரு முக்கிய செலவுகள் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கல்யாணம், குழந்தைகளுடைய கல்யாணம், படிப்பு இந்த மாதிரி நேரத்துல அந்த கேரியர் ப்ராப்ளம் அது வந்து வேலை வேலை இழப்பு போன்ற பல நிகழ்ச்சியில நம்ம பார்க்குறோம். இது ஒரு பெரிய பிரச்சனையாக பல பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. வேலை பாதுகாப்பு, கேரியர் ஒரு சர்டனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம எதையும் பார்க்க முடியல. அங்க ஒரு செக்யூரிட்டி கிடையாது. அடுத்து பிஸ்னஸ் ப்ராப்ளம். பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எத்தனையோ வியாபாரங்கள் சிறப்பாக போயிட்டு இருக்கு, நம்ம மறக்கவே முடியாது. ஆனால் இன்னொரு வியாபாரம் பெருகும் பொழுது அதன் மூலமாக இன்னொரு வியாபாரம் அங்கே அடி வாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு கடை பக்கத்தில் ஆரம்பிக்கிறாங்க, இது வரைக்கும் பக்கத்தில் இன்னொரு கடை ஓடிக்கிட்டு இருந்தது சிறப்பாக, அது அங்கே மூடப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வியாபாரத்தில் தான் பல பேர் வந்து மிகப்பெரிய வெற்றியாளர்களாகவும் பணம் கொளிக்கக்கூடிய அளவில் இருக்காங்க, மறுக்கவே முடியாது. ஆனால் இதில் பல பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது யூனிவர்சலாக எல்லாரும் பிஸ்னஸில் வெற்றி அடைய முடியும் அங்கிற ஒரு இடத்துல அங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அடுத்ததாக இந்த ரெண்டுலேயும் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறதுனால, ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால, ஒரு செக்யூரிட்டி இல்லாதனால நம்முடைய மணி அப்படிங்கிற ஒரு இடத்துல, இன்கம் சோர்ஸ் அப்படின்னு படத்துல ஒரு உறுதியான ஒரு தன்மையை நம்ம சொல்ல முடியல. எப்போ வேணாலும் நம்முடைய அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்ல ஒரு பிரச்சனை வரலாம். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ நிறுவனங்கள் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு காணாம போயிருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதுக்காக வியாபாரத்தை செய்யாதீங்க, வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்லலை. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோன்றது தான் இதனுடைய கருத்தா இருக்கு. ஸோ இந்த மணி ப்ராப்ளம் நமக்கு வரும் பொழுது சேலஞ்சஸ் வாழ்க்கையில் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குடும்பத்தில் இல்லை கூட இருக்கக்கூடியவங்க கிட்ட பிரச்சனை வரும். நம்ம ஏதோ தொழிலுக்காக பணத்தை வாங்கியிருப்போம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்கே உறவுகள் பாதிக்கப்படும். பர்டிகுலராக பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு பல குடும்பங்களில் விவாகரத்து போன்ற பல பிரச்சனைகள் வருவதற்கும், அங்கே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க காரணம் அடிப்படை இந்த பணம் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. பணம் தான் எல்லாம்னு நான் சொல்ல வரல. பட் இந்த பணம் இல்லாதனாலையும் இதில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சில் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நீங்க அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். நம்ம குடும்பங்கள்லையும் இது இருக்கா அப்படிங்கிறது சிந்தனை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த பிரசன்டேஷன் முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமாக ஹெல்த் ப்ராப்ளம். எப்போ இந்த மாதிரி மணி ப்ராப்ளம், ஹெல்த் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, எப்போ ஜாப்ல பிரச்சனை இருக்கோ, வியாபாரத்தில் தொந்தரவு இருக்கோ, அப்போ ஸ்ட்ரெஸ் ஏற்படும். மணி தொந்தரவு வரும்பொழுது ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இந்த இடத்துல வீட்டில் இல்லை சொசைட்டியில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இல்லை வேலையினால கூட நம்முடைய உடல் கெடும். அப்போ அந்த ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தவிர்க்க முடியாததாக இன்னைக்கு இருக்கு. எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் பெருகிட்டு இருந்தாலும் கூட தீர்வு வரணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த கேரியர் ப்ராப்ளம், பிஸ்னஸ் ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இந்த இடத்த நம்ம கொஞ்சம் சீர் செய்யாம நேரடியாக ஹெல்த் ப்ராப்ளத்தை சீர் செய்ய முடியாது. நீங்கள் என்னதான் ஒரு நியூட்ரிஷன் எடுத்தாலும் கூட அங்கே அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும்போது மன அழுத்தம் ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும்போது நியூட்ரிஷன் எடுத்தாலும் கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுடைய பெரிய பிரச்சனையை உடல் ரீதியாக உருவாக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம அந்த காலத்தின் வேகத்தில் அதை பொருட்படுத்தாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம்.
அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த வழிமுறைகள் தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக இத்தனைக்கு அப்புறம் என்னங்க நடக்கும்? கிரியேட்டிவிட்டி ப்ராப்ளம் வரும். இந்த தொந்தரவுனால, இந்த மன அழுத்தத்தினால, ஹெல்த் பிரச்சனையினால நம்முடைய மனம் எதையுமே தெளிவாக சிந்திக்காது. அங்கே மைண்ட் குழப்பத்தில் இருக்கும். இந்த குழப்பமான ஒரு மனநிலையில் நம்ம ஒரு தொழிலில் இன்னும் மேலே வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோ இல்லை ஒரு புதிய சிந்தனைகளோ நமக்கு வரும்னு சொல்லவே முடியாது. ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பல தொழிலில் தோற்றுருப்பாங்க. அந்த கேரியரில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதில் யாரும் சப்போர்ட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையோட பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த மூளை வேலை செய்யலைன்பாங்க. பல பேர் எப்பயுமே டென்ஷனாகவே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வாழ்க்கையினுடைய ஒரு சக்கரமாக இருக்கு அப்படின்னா, இந்த சக்கரத்திலிருந்து பல பேர் வெளிவந்திருக்காங்க. அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து அதன் மூலமாக வெளியே வந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சூழல்ல இருந்து நம்ம இந்த வியாபாரத்திலிருந்தோ வேலையிலிருந்தோ எதுலையுமே வெளிவர முடியாது. அதை செய்து கொண்டு அதை இன்னும் சிறப்பாக செய்வது அப்படின்னா ஒரு அடிஷனல் இன்கம் தேவை அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு கோல்டன் ஏஜ் அப்படிங்கிற இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு இடத்துல வேலை போனால் இன்னொரு இடத்துல நம்ம ஒரு வேலையை சம்பாதிக்க முடியும். அதற்கு நம்ம திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கு. அதனால எல்லாரும் செய்ய வேண்டியது, ஒரு வேலை போயிடுச்சாங்க என்னங்க, என்கிட்ட திறமை இருக்கு, நான் இன்னொரு வேலை செய்ய முடியுங்கிற அடிப்படையில் தன்னுடைய திறன்களை வளர்த்து கொள்ளணும். அதே மாதிரி வியாபாரம் வியாபாரம் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே பிரச்சனைகளை சொல்லியிருந்தாலும் கூட பல வியாபாரிகள் ஒரு வியாபாரத்தில் தோற்று அப்படியே முடங்கி கிடக்கிறது இல்லை, அடுத்த வியாபாரத்துக்கு வந்துருவாங்க. இப்போ இதுல இருந்து ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கெரியர்ல இருக்கீங்க, ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அடிஷனலா ஒரு சேஃப்டியாக பார்ட் டைமாக இந்த தொழிலையோ இந்த வேலையை பாதிக்காம இன்னொரு தொழிலை எடுத்துக்கலாமே. எல்லா முட்டைகளும் ஏன் ஒரே கூடையில் வைக்கணும்? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த கோல்டன் ஏஜ்னு சொல்லக்கூடிய பொற்காலத்தில் இருக்கிறோம். பல வாய்ப்புகள் நமக்கு குவிந்து கிடைக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்ட் டைமாக ஒரு அடிஷ்னல் இன்கம் ஸ்டார்ட் ஆகி நம்முடைய மணி ப்ராப்ளமும் ஹெல்த்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி மிகப்பெரிய அபண்டன்ஸும் ஒரு ஆரோக்கியமும் நமக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா நம்முடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அதுக்கப்புறம் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்லேயே ரிட்டையர்மெண்ட் ஆக முடியும். ரிட்டையர்மெண்ட் மீன்ஸ்னா உழைக்காதீங்கன்னு சொல்ல வரல, ரிலாக்ஸாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுடைய மனம் சிறப்பாக இயங்கும், புதிய சிந்தனைகள் வரும், புதிய தொழில்கள் செய்வீங்க. ஏன்னா ஒன் ஐடியா கேன் சேஞ்ச் த வேர்ல்டு. இன்னைக்கு ஒவ்வொரு ஐடியா தான் உலகத்தை மாற்றிட்டு இருக்கு. அந்த ஐடியா உங்களுக்கு வரும். உங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையை அடுத்து மாற்றக்கூடியதாக இருக்கும். இத்தனை செய்யக்கூடியது நீங்கள் எடுக்க போகிற இந்த பொற்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முடிவின் மூலமாக நீங்கள் எடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறதுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய செல்வம், ஆரோக்கியம், ஃப்ரீடம், சக்ஸஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமை தான் நம்ம பார்க்க போகிறோம். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரீடம் எல்லாத்தையும் கொடுக்கும். அப்படி என்றால் அது எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் நமக்கு அந்த டவுட் எதாக இருந்தால் நம்ம உண்மையிலே ஒரு பொற்காலத்தில் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உறுதி நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ இந்த ஃப்ரீடம் ஃபார்முலா நான் சொல்லுவேன். இதை நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவுக்கு பேர் நம்ம மணின்னு வச்சுருக்கோம். ஏன்னா பணம் வந்தால் ஃப்ரீடம் வரும். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டத்தில் 100% உண்மை. மணி மணி மணி. ஸோ இந்த மணியினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா, மணி உங்களுக்கு தெரியும், MONEY. இதில் முக்கியமாக எம், நீங்கள் எப்பயுமே நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், என்னால் எதையும் சாதிக்க முடியுங்கிற மனோநிலையில் எப்பயுமே இருக்கணும். அந்த வெல்த் மைண்ட் செட். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு தொழில் போதும் அப்படிங்கிறது இல்லாமல் எதிர்காலத்தை கரெக்டாக கணித்து இன்னொரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதில் உங்கள் மைண்டு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தேடுறீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கரெக்டாக நம்முடைய இந்த ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலையோ வேறு எதையும் பாதிக்காமல் எதிர்காலத்தில் இப்போ நான் போடக்கூடிய உழைப்பு எல்லாத்தையும் மிகப்பெரிய அளவில் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக, லீவரேஜ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அபண்டன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் நெட்வொர்த்தை கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும்.
நெட்வொர்க் growth தான் நம்முடைய கோலாக இருக்கணும். ஏதோ சின்ன அளவு சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது இல்லாமல் மிகப்பெரிய அளவில் அசட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைந்திருந்தால் ரொம்ப சிறப்பானது. அப்போ அடுத்ததாக எல்லாம் ஓகேங்க, நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாலும் அதை ஒரு எந்தூசியாசமாக, ஒரு பேஷனாக நம்ம அதை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த உணர்வு இருக்கணும். வெற்றி உணர்வுன்னு சொல்லுவோம், அது நமக்கு இருக்கணும். அந்த உணர்வோட நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக ஒரு நெட்வொர்க்கை growth பண்ணி எப்பயுமே அதே மாதிரி அந்த இளமைன்னு சொல்லுவோம் இல்லையா, இளமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இளமையோட ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் பயணம் பண்ணக்கூடிய ஒரு பயணம், அதுதான் இந்த கோல்டன் எரான்னு சொல்லக்கூடிய பொற்காலத்தினுடைய முக்கிய நோக்கமாக இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். மணி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம மனசில் பதிய வைக்கிறோம். மணி தான் எல்லாமே. அந்த மணியை கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த லீவரேஜ் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி கொஞ்சம் நம்ம பேசுவோம். அப்போ எப்படி நம்ம லீவரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த கேஸ் ஃப்ளோ குவாட்ரண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் ஃப்ளோ குவாட்ரண்ட்டில் எம்ப்ளாயி, அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்டு எஸ்ஸு, பி பிஸ்னஸ் ஓனர், அடுத்து 4வது கட்டத்தில் ஸ்மார்ட் பிஸ்னஸ் ஃபோர் லைஃப் அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். இதில் இடது பக்கம் மேலே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி கட்டத்தை பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஜாப் இருக்குங்க. அந்த ஜாபில் நம்ம டயத்தை கொடுத்து பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கோம். இது ஒரு லீனியர் இன்கம்னு சொல்லுவோம். நமக்கு வேலை போயிடுச்சுன்னா வருமானம் நின்றோம். அதே மாதிரி இதில் லீவரேஜே கிடைக்காது. ஸ்மால் இன்க்ரிமெண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். ஆனால் இதன் மூலமாக நம்ம மிகப்பெரிய அளவில் அந்த அபண்டன்ஸ் பொற்காலத்தை தொட முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது சுய வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா பல டாக்டருங்க, வக்கீலுங்க, சின்ன பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். இதில் சில பேர் அவங்க 2-3 பேரை வேலைக்கு கூட வச்சுருப்பாங்க, ஆஃபீஸும் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு கிளினிக் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. ஏதோ ரூபத்தில் அவங்க ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்து கூட பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல மறுபடியும் அந்த டைம் தான் பணமாக மாறுது. கூட இருக்கக்கூடிய அந்த உழைப்பு இவருக்கு வருமானத்தை கொடுக்குது. இவருடைய ஸ்கில் அண்டு டைம் இவருக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். மிகப்பெரிய விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இதில் போட்டி இருக்கும். இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போட்டியாக இன்னொருத்தர் வருவார் அப்படி என்றால், நீங்கள் அவரை விட இதில் திறமைசாலியாக மாறி ஆகணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்குது. காரணம் என்ன, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் சில குறிப்பிட்ட நபர்கள் தான் வேலைக்கு வைத்துக்க முடியும். இது சிறு தொழில் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ இதுலேயும் லீவரேஜ் இருக்காது. மேலே சொல்லக்கூடிய ஜாப்லேயும் லீவரேஜ் கிடையாது, இதுலேயும் ஜீவரேஜ் கிடையாது. அப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த 2 விஷயங்களும் நம்மளை கோடீஸ்வரனை ஆக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து ரைட் சைடு வாங்க. பீப்புள் ஒர்க் ஃபார் யூ. இதில் பிஸ்னஸில் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, உங்களுக்காக பல பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் ஒரு வியாபாரத்தை மிகப்பெரிய அளவில் பணம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதில் உங்களுக்கு இந்த லேபருக்கு பணம் கொடுக்கணும், போட்டிகளை சமாளிக்கணும், இது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் லீவரேஜ் கட்டாயமாக இருக்குது. மிகப்பெரிய பணம் வரும். ஆனால் போட்டியும் இருக்குங்கிறதுனாலையும் இதை எல்லாராலையும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வாய்ப்பு என்று நான் சொல்ல மாட்டேன். இது 5% பீப்புளுக்கு இந்த செக்மெண்ட் ஓகே. பாக்கி 95% பீப்புளை நம்ம பணக்காரர் ஆக்கணும். அவங்களும் இந்த 5% பீப்புள் மாதிரி பணக்காரர் ஆகணும். அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மிகப்பெரிய அளவில் ஒரு பணம் தேவையில்லாத, இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாத ஒரு சிம்பிளான, ஸ்மார்ட்டான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்தாகணும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் நம்ம ஸ்மார்ட் பிஸ்னஸ் ஃபோர் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பீப்புள் ஒர்க் ஃபார் தெம். அவங்களுக்காக வேலை செய்வாங்க. அவங்க உங்களுக்காக வேலை செய்யலை, அவங்களுக்காக வேலை செய்வாங்க. லீவரேஜ் இருக்கும், பேசிவ் இன்கம் இருக்கு. மேலே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓனர் அப்படிங்கிற இடத்துல லீவரேஜ் இருக்குது. ஆனால் அந்த லீவரேஜுக்கு நீங்கள் பணம் கொடுத்து அந்த டயத்தை வாங்குறீங்க, லீவரேஜ் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே ஸ்மார்ட் பிஸ்னஸ் ஃபோர் லைஃப்பில் லீவரேஜ் எக்கச்சக்கமாக இருக்கும். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அபரிதமாக இருக்கும் லீவரேஜ். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும். பேசிவ் இன்கம் வரும். ஸோ இது எல்லாராலையும் செய்யக்கூடிய 95% பீப்புளுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதில் உங்களுடைய எண்ணம் தான் முக்கியமாக இருக்குது. உங்களுடைய நேரம், சிறிய நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இதில் மிகப்பெரிய மூலதனமாக நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் டைம் லீவரேஜ் growth ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி இன்கம் growth ஆகிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் தனக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் ஃபோர் லைஃப் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இணைஞ்சிங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பின் மூலமாக நீங்கள் இந்த டைம், லீவரேஜ் அண்ட் இன்கம் growth எல்லாத்தையும் நீங்கள் அடையிறீங்க. ஸோ இப்போ இந்த ஃபோர் லைஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது இந்த மாதிரி
ஒரு ஃபைனான்சியல் குரோத்தை கொடுக்கக்கூடிய, பேசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய, பொற்காலத்துக்கு நம்மை கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா இது ஒரு பெர்ஃபெக்ட் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஃபோர் லைஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய துணை உணவுகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனம். 27 வருடங்களுக்கு மேலாக ஒரு எக்ஸலன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, சிறப்பாக சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். லீடர் இன் டிரான்ஸ்பராசூட்டிக்கல் சயின்ஸ் சொல்லுவோம். பார்மாசூட்டிக்கல், நியூட்ராசூட்டிக்கல் ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கக்கூடிய இடங்கள். ஆனால் டிரான்ஸ்பாரசூட்டிக்கல் போட்டியே கிடையாது. த ஒன்லி ஒன் கம்பெனி, த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி, ஃபோர் லைஃப். இவங்க தான் இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய துறையில சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி தான் முக்கியமானது என்பதை எப்பொழுது முழுமையாக அதாவது இந்த வீடியோ என்ன சொல்ல போகுது அப்படின்னா, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். எப்ப மக்கள் இதை தேடுனாங்க உங்களுக்கு தெரியும். கொரோனா காலத்துல தேடுனாங்க. அதை பற்றிய சின்ன பதிவை நீங்க பாருங்க. மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி தான் முக்கியமானது என்பதை எப்பொழுது முழுமையாக உணர்ந்தார்கள்? கோவிட்-19 முழு உலகமும் நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்டர்களை தேடியது. நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமே பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொண்ட காலம் அது. வைரஸ் வெடிப்புகள், வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி, விரைவான மீட்பு, பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி, போராட்டம், பாதிப்பு. எனவே நோய் எதிர்ப்பு சக்தியே ஆரோக்கியத்தின் ஆதாரம். வாழ்க்கை முறை நோய்கள், நீரிழிவு, உடல் பருமனான நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அதிக ஆபத்து ஏற்பட அதுவே காரணம். குழந்தைகள், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஆரோக்கியமான குழந்தைகள் மட்டுமே குறைவான பள்ளி நாட்களை தவறவிட்டனர். பெரியவர்கள், வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் சுகாதார சவால்களை கையாளுகிறார்கள். பாடம்: நெருக்கடியில் மட்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை மக்கள் உணர்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் அதை மேம்படுத்தும் போது மட்டுமே உண்மையான ஆரோக்கியம் வருகிறது. நீங்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறீர்கள்? அதாவது நீங்க உங்க நோய் சக்தியை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது உடனே செய்ய விரும்புகிறீங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியோட இந்த வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். கொரோனா போன்ற பல பிரச்சனைகள், கேன்சர், டயபெட்டிக், ஹார்ட் ப்ராப்ளம், எத்தனையோ விஷயங்களை நம்ம மீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது முடிவு எடுக்க வேண்டியது நம்ம தான். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நியூட்ராசிட்டிக்கல் சயின்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். இது ஒரு இயற்கை, நம்முடைய ஒரு ஃப்ரீடம். அதை நம்ம அடைவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நேச்சுரல் ரிசர்ச் பேஸ்டு ப்ராடக்ட்டு, இம்யூன் சிஸ்டத்தினுடைய அந்த வேலை தன்மையை, அதனுடைய அறிவை மேம்படுத்தக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் என்ற சப்ளிமெண்ட். இதுதான் ஃபோர் லைஃப் ரிசர்ச் இப்போ நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த சப்ளிமெண்ட்டின் மூலமாகத்தான் நான் மிக ஒரு பெரிய வாய்ப்பை நம்ம அடைய போகிறோம். ஸோ இந்த சப்ளிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் இம்யூனிட்டியை பற்றி பார்க்கும்போது ஒரு பெரிய அவேர்னஸ் மக்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இது பல நிலைகளை தாண்டி நம்ம இம்யூனிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த விஞ்ஞானத்தை நீங்கள் இப்போ புரிந்து கொள்ளலாம். அதற்கான வீடியோ பதிவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு நமக்கு என்ன சொல்லுது அப்படி என்றால், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய தன்மைகள் என்ன, எத்தனை டைப் இருக்குது, ஒவ்வொரு நிலை எப்படி வேலை செய்யுது, நம்மளுடைய நோய் சக்தி மேம்படுத்துறதுக்கு சுலபமான வழி எது அப்படிங்கிறத காட்டக்கூடிய வீடியோ பதிவு தான். நீங்கள் வீடியோவை பாருங்கள். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம மேம்படுத்துறதுக்கு பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அந்த வகையில டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்யூனிட்டி, எப்படி நம்ம ஒரு இம்யூனிட்டியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்த முடியும், எப்படி நம்ம இன்னொரு இடத்துல இருந்து இம்யூனிட்டியை வாங்க முடியும், இதை பத்தி கட்டாயமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுல 4 வழிகள் இருக்கு. இம்யூனிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுல 4 வழிகள். அந்த முக்கியமான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுல நம்ம இன்னேட் இம்யூனிட்டி, அக்வைர்ட் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய 2 இம்யூனிட்டி இருக்கு. பிறக்கும் போதே நமக்கு கிட்ட இருக்கக்கூடியது இன்னேட் இம்யூனிட்டி, பிறந்தப்புறம் நமக்கு கிடைக்கிறது அக்வைர்ட் இம்யூனிட்டி, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. இதுல 2 பிரிவு இருக்கு. ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டின்னு இருக்கு. ஆக்டிவ் இம்யூனிட்டியில நேச்சுரல், ஆர்டிபிஷியல், பேசிவ் இம்யூனிட்டியில நேச்சுரல், ஆர்டிபிஷியல் இருக்கு. இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டியில நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படி என்னன்னா, நமக்கு கிருமிகள் தாக்குது, நம்ம இயற்கையான சில உணவுகள் எடுத்து, ரெஸ்ட் எடுத்து, அந்த கிருமிகளை நம்ம உடம்பே அழிக்கிறதுக்கு அனுபவ பண்றோம். அப்போ அந்த உடம்பு கிருமிகளை அழித்திட்டு பதிவு பண்ணிக்கிறது. இது நேச்சுரல் இம்யூனிட்டி. இதுக்கு பேரு கெட் சிக் அண்ட் கெட் இம்யூனிட்டி. இது வகை 1, வழி 1. 2வது ஆர்டிபிஷியல். நம்ம தடுப்பூசி கிருமிகளை உள்ள கொடுக்குறோம். நம்முடைய இம்யூனிட்டி அந்த கிருமிகளை அழித்து பதிவு ஏற்படுத்துகிறோம். இது கெட் சிக் அண்ட் கெட் இம்யூனிட்டிங்கிற அடிப்படையில் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தடுப்பூசி போடும்போது கொஞ்சம் காய்ச்சல் வரும். இது வழி 2. 3வது வழி அப்படிங்கிறது இந்த பேசிவ் இம்யூனிட்டி. அதில் நேச்சுரல் இம்யூனிட்டியில் வரும். தாய்ப்பால் மூலமாக
அம்மாவோட இம்யூனிட்டியை நம்ம அடையிறது. இது வந்து கெட் பெர்ஃபார்ம்டு இம்யூனிட்டி அப்படிம்போம். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி கடத்தப்படுகிறது. தாயினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கடந்த காலங்களில் அவங்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை பற்றிய அறிவு, அதை அவர்கள் சமாளித்த அந்த அறிவெல்லாம் அவங்களுடைய செல்களில் இருந்து தாய்ப்பால் வழியாக, பர்டிகுலராக 2 நாள் சீம்பால் வழியாக இந்த குழந்தைக்கு பாஸ் ஆகிற நிகழ்வு தான் இந்த பேசிவ் இம்யூனிட்டி, நேச்சுரல் பேசிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது. இதுக்கு பேர் தான் கெட் பெர்ஃபார்ம்டு இம்யூனிட்டி. ஏற்கனவே இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை நம்ம அடைகிறது. இது வழி 3. 4வது வழி இந்த பேசிவ் இம்யூனிட்டியில் ஆர்டிபிசியலுங்கிறது. இதில் இந்த கொரோனா காலங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே கொரோனா வந்து அதை அவங்க உடம்பு அழித்து இருக்கும். அப்போ அவங்க உடம்புல ஐஜிஜி, ஐஜிஎம் அப்படிங்கிற ஆன்டிபாடிகள் இருக்கும். அதை பிரித்து எடுத்து அந்த இம்யூனிட்டியினுடைய அறிவை எடுத்து இந்த கொரோனா வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. வேகமாக ரிக்கவரி வந்தது அப்படிங்கிறது. இது ஒரு டைப்பு. ஸோ இம்யூனிட்டியை ஆர்டிஃபிஷியலாக அந்த பிளாஸ்மா மூலமாக மாற்றக்கூடியது. இந்த 4 வழியில் ரொம்ப ரொம்ப சுலபமான வழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வழி 3, கெட் பெர்ஃபார்ம்டு இம்யூனிட்டிங்கிறது. பட் இது வந்து குழந்தையா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கல. அது கிடைத்தால் எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நோய் சக்தி எப்பயுமே அப்டேட்டடாக வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம பார்க்கலாம். வழி 4 பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம டாக்டர் ஷெர்வுட் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் 1949 பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு இன்னொருத்தருடைய ரத்தத்தை கொடுக்கறது போது அவர் உடனே குணமானதை பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மனிதனுடைய இம்யூனிட்டியை இன்னொருத்தருக்கு மாற்ற முடியும்னு கண்டுபிடிச்சார். இது ஏறக்கூடிய இந்த பிளாஸ்மா தெரப்பி ஸ்டைல். அப்போ அவர் ரத்தத்தின் மூலமாக இந்த இம்யூனிட்டியை மாற்றுற வேலையை சிறப்பாக பண்ணிட்டு இருந்தார். அந்த ரத்தத்தின் மூலமாக மாறும் பொழுது ஏதோ ஒன்று இம்யூனிட்டி இவர்கிட்ட இருந்த அவருக்கு மாறுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற பேரை வச்சாரு டாக்டர் ஷெர்வுட் லாரன்ஸ். இவர் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ஒரு இம்யூனாலஜிஸ்ட். அப்போ இம்யூனிட்டியினுடைய ஒரு தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தவர் டாக்டர் ஷெர்வுட் லாரன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின ஒரு கண்டுபிடிப்பு. இது 1949 டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெள்ளை அணுக்கள்ல இருக்கு, அதை இன்னொருத்தருக்கு மாற்ற முடியும் அப்படிங்க கண்டுபிடிச்சாரு. இது கொஞ்சம் கடினமான ப்ராசஸ். ரத்தத்தை எடுத்து அதை பிரித்து எடுக்கிறது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ரத்தத்திலிருந்து சில நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இது அளவு பெரிய பாப்புலர் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழி 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டாக்டர் ஷெர்வுட் லாரன்ஸுக்கு அப்புறம் இன்னும் பல பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் எப்ரைன் டியாஸ் ஜோனன் அப்புறம் ரால்ஃப் சி வில்லியம் ஜூனியர் இவர் 2 பேர் 1974 டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் வந்து இந்த தாய்ப்பாலில் சீம்பாலில் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ குழந்தைக்கு தாயோட இம்யூனிட்டி கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னா இவங்க 2 பேர் தான் 1974. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் இன்னும் நடக்குது. அதில் இந்த வழி 3ல் அடுத்ததாக டாக்டர் வில்சன் அண்ட் டாக்டர் பெட்டக் அப்படிங்கிறவங்க 1989 இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எப்படி தாய்ப்பாலில் இருக்கோ அதே மாதிரி பசுவோட சீம்பால்லையும் இருக்கு, முட்டையோட மஞ்சக்கருவிலையும் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தாய்ப்பால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பசுவும் தாய் தான். முட்டை அந்த கோழி பார்த்தீங்கன்னா அந்த அடைகாட்டு குஞ்சு பொரிக்குது இல்லையா, அப்போ அதனுடைய இம்யூனிட்டி அதில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பசுவோட சீம்பாலில் இருந்து கண்ணுக்குட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரும் முட்டையோட மஞ்சள் கருவில் இருந்து அந்த குஞ்சுகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் போகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணவர் இந்த 2 பேர் டாக்டர் வில்சன் அண்ட் டாக்டர் பேட்டக் 1989. அடுத்ததாக இந்த விஷயம் நம்ம போர் லைஃப் ரிசர்ச் நிறுவனத்துடைய டேவிட் லிசாம்பி அவருக்கு கிடைக்குது. அவர் ஒரு லைப்ரரியில் படிக்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேட்டன் ரைட் வாங்குறாரு. பேட்டன் ரைட் வாங்கி அந்த பசுவோட சீம்பாலில் இருந்தும் முட்டையோட மஞ்சக்கருவில் இருந்தும் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அந்த இம்யூன் இன்டெலிஜென்ஸ் அறிவை கடத்தக்கூடிய அந்த மூலக்கூறுகளை பிரித்து எடுக்கக்கூடிய முயற்சியில் 1998 போர் லைஃப் ரிசர்ச் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். இது இந்த மாதிரியாக ஒரு மிகப்பெரிய அளவில் 50 வருஷத்துக்கு மேலே ஆராய்ச்சி 1949 ஆரம்பித்து 1998 டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ப்ராடக்ட் சப்ளிமெண்ட்டாக நமக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் கம்பெனி இன்னும் பல ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து கூட ஹெர்பல் எல்லாம் கலந்து ஒரு அற்புதமான ப்ராடக்டை சப்ளிமெண்ட்டை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது இது ஒரு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். ஏன்னா குழந்தைங்க பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்குது, குடிக்கிறாங்க.
நம்மளும் பார்த்தீங்கன்னா சீம்பால் குடிக்கிறோம், முட்டையை யூஸ் பண்ணுறோம், பச்சை முட்டையெல்லாம் நம்ம குடிக்கிறோம். அப்போ இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது ரொம்ப சேஃபானது, குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு, மிகச்சிறிய மூலக்கூறு, அதனால் அலர்ஜி கொடுக்காது, எந்த விதமான பாதிப்பையும் நமக்கு ஏற்படுத்தாது அப்படிங்கிற பல ரிசர்ச் 2000 கேப்சூல்லாம் கொடுத்து செக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அறிவு தான் ஒருத்தர் கடத்தப்படுதுங்கிறதுனால எனர்ஜி லெவலில் அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பும் ஒரு பூஸ்ட்டும் கிடைக்குது. பட் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. ஹெர்பல் கூட பிறந்த குழந்தைக்கு கொடுக்க முடியாது, ஜீரணமாகாது. ஆனால் தாய்ப்பால் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். அதுவும் சீம்பால் மூலமாக தான் இது கிடைக்கும். முதல் 2 சீம்பால். இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை அந்த ரிசர்ச்சை பயன்படுத்தி போர்லைப் ரிசர்ச் இன்னைக்கு மனித சமுதாயத்திற்கு அற்புதமான போர்லைப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் என்ற ப்ராடக்டை கொடுத்துட்டு இருக்காங்க. கொரோனா போன்ற பல காலங்களில் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசார்டர்ஸில் இதை கொடுத்து அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குங்கிற அடிப்படையில் இந்த ப்ராடக்ட் மிக சிறப்பானதுங்கிறத உங்களுக்கு இந்த சயின்ஸ் மூலமாக தெளிவுபடுத்துகிறோம். இப்போ இவ்வளவு அற்புதமான விஞ்ஞானம் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், போர்லைப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கவு கொலஸ்ட்ரத்திலிருந்து எக் யோக்கிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஸோ இந்த இதில் ட்ரை ஃபேக்டர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கொலஸ்ட்ரத்திலிருந்து கவு கொலஸ்ட்ரத்திலிருந்து அல்ட்ரா ஃபேக்டர், நானோ ஃபேக்டரும், இங்கே முட்டையினுடைய மஞ்சக்கருவிலிருந்து ஓவோ ஃபேக்டர் எடுப்போம். இதெல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் ட்ரைனிங்கில் இன்னும் டெப்த்தாக இதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். பசுவோட சீம்பாலில் நமக்கு தேவையில்லாத பல விஷயங்களை அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் முறையில் பிரித்து எடுத்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மட்டும் கொடுக்கறதுனால இது வந்து நமக்கு எந்த விதமான அலர்ஜியை கொடுக்காது. குழந்தைகள் முதல்ல இருந்து யார் வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு சேஃப்டியான ப்ராடக்ட், இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஸோ இதில் இம்யூனிட்டி எப்படி வேலை செய்யுது, இது எப்படி அது சப்போர்ட் பண்ணுதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு மனிதனுடைய நோய் சக்தி வந்து ஒரு பிரச்சனை வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் சரி, உள்ளேயே ஒரு பிரச்சனை உருவானாலும் அந்த பிரச்சனையை ரெகக்னைஸ் செய்து அதுக்கு தகுந்த மாதிரி பல கெமிக்கல்ஸை உருவாக்கி அதை அழிக்கும், ரெஸ்பாண்ட் பண்ணும். ரெகக்னைஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணி அதை அழிச்சிட்டு அந்த பற்றிய பதிவுகளை நம்ம உடம்புல ஏற்படுத்திக்கிறோம் வெள்ளை அணுக்கள்ல. இந்த பதிவுகள் ஏற்படுத்தி இந்த பிரச்சனையை சால்வ் ஆன அப்புறம் அடுத்து அதை ரெகுலேட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெகக்னைஸ், ரெஸ்பாண்ட், ரிமெம்பர், ரெகுலேட், இந்த அற்புதமான 4-6 வேலைகளை உடம்பு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது ஒரு நாலேஜ். நம்ம இம்யூன் செல்லுகளுக்கு வேண்டியது ஒரு அற்புத நாலேஜ். அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு லேப்டாப்லேயே ஆகட்டும், ஒரு செல்ஃபோனில் எப்பயுமே அப்டேட் கேட்டுகிட்டே இருக்குது சாஃப்ட்வேர். அந்த மாதிரி இதை அப்டேட் பண்ணணும். இந்த நாலேஜ் அப்டேட் பண்ண உடனே இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அந்த வகையில் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய இந்த ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய தன்மையும், ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஆற்றலையும், ரெமபர் பண்ணக்கூடிய அந்த தன்மையும் மிக சிறப்பாக கொடுக்கும். அதுபோக இம்யூனிட்டி ரெகுலேட்டடாக பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இவ்வளோ அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் உலகத்திலே பார்த்தீங்கன்னா அறிவு உள்ள சப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தா ஒன்லி டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் தான். ஸோ உலகத்தில் ஒரே ஒரு நிறுவனம் போர்லைப் மட்டும்தான் இந்த ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க. பேட்டன் ரைட் இருக்கிறதுனால இது வந்து வேற நிறுவனங்கள் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டருடைய இன்னொரு முக்கியத்துவத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு கிளினிக்கல் ஸ்டடியெல்லாம் எடுக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டு. இம்யூனிட்டியை, இம்யூன் செல்களுக்கு 2 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக அறிவை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இதில் இருக்குது. அதற்கான வீடியோ 2 hour ஸ்டடி போர்லைப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் 2 hour ஸ்டடி அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். இல்லை நம்முடைய ப்ராடக்ட் ட்ரைனிங்கில் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ட்ரைனிங் வரும்பொழுது அதை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பெரிய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. மிகப்பெரிய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. அதில் இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய அந்த முக்கியமான மூலக்கூறு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கூட இன்னும் பல ஹெர்பல் கலந்து இந்த பல சப்ளிமெண்ட் இருக்கும். ஸோ ஒரு குடும்பத்தில் முக்கியமாக எல்லாருமே பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவரை வரைக்கும் ப்ரிவென்ஷனுக்காகவும் சரி, டிசீஸ்லேருந்து வெளியே வருவதற்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ரேஞ்ச் நம்மக்கிட்ட இருக்குது. அதையும் ப்ராடக்ட் ட்ரைனிங்கில் உங்களுக்கு முழுமையாக தெரியப்படுத்தலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சப்ளிமெண்ட்டாக வச்சு நம்ம ஒரு அற்புதமான அந்த பொற்காலத்தை உருவாக்க முடியுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு தெரியும், ஒரு வியாபாரம் என்றால் அங்கே ஒரு சர்வீஸ் இருக்கணும், இல்லை ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்டை நம்ம மக்களுக்கு சர்வீஸாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆரோக்கிய குடும்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. ஸோ இது 65 நாடுகளுக்கு மேலே போர்லைப் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உலகத்தில் பூரா கொண்டு போய் பரப்பக்கூடிய
உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய இந்த குளோபல் எக்ஸ்பென்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியது தான் இந்த 4 லைஃப் ரிசர்ச்சினுடைய ஒரு வாய்ப்பு. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் பற்றி சயின்ஸை பற்றி பேசணும். எல்லாருக்குமே இன்னைக்கு முக்கியமாக தேவை, இந்த ப்ராடக்ட் வாங்கினா கூட பணம் தேவை. அப்போ நம்ம வந்து வருமானத்தை பற்றி கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் 4 லைஃப் மூலமாக நம்ம ஒரு 8 விதமான இன்கம் அடைய முடியும். இந்த ப்ராடக்டை நம்ம பயன்படுத்தி இந்த மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் இந்த வருமானத்தை நம்ம அடைய முடியும். அதை கொஞ்சம் குயிக்காக நம்ம பார்க்குறோம். இதில் பல மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் நமக்கு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட் 20%. நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க, எம்ஆர்பியிலேருந்து தள்ளுபடி 20% இருக்குது. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே ப்ராடக்ட் வாங்கும் பொழுது உங்களுக்கு 20% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இமிடியேட்டாக அதே இன்வாய்ஸில் வரும். மூணாவது, லாயல்ட்டி ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய அளவில் பார்க்கும்போது நீங்கள் மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே ரெகுலராக ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு 75%க்கு மேலே உங்களுக்கு இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா ரேபிட் ரிவார்ட். நீங்கள் ஒரு நண்பருக்கு இந்த ப்ராடக்டை சொன்னீங்க, அவர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, அவருடைய ஹெல்த்துக்காக, ஃபேமிலிக்காக, உங்களுக்கு அடுத்த நாள் அதிலிருந்து 25% இன்கமாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பில்டர் போனஸ் அப்படின்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இருக்கக்கூடியதில் எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க, டைரக்ட் மார்க்கெட்டிங் துறையில் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்கு கொடுத்து, அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து அப்படிங்கிறது தான் இதில் உள்ள முக்கிய கருத்து. இதில் பயிற்சி இருக்கும், மற்றவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு வாழ்க்கையில் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு கல்வி அமைப்பு, அகாடமின்னு சொல்லலாம். அப்போது இதில் கமிஷன்ஸ் எல்லாம் வரும். அது தவிர போனஸ் கொடுப்பாங்க. எப்படி கம்பெனிகளில் வருஷத்துக்கு ஒரு முறை தீபாவளிக்கு, பொங்கலுக்கு ஏதோ போனஸ் கொடுக்குற மாதிரி இதில் ரெகுலராக மந்த்லி நமக்கு பில்டர் போனஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் ஒரு அமைப்பு ரீதியாக இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் எக்ஸ்ட்ராவாக 36,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் கமிஷன் தவிர இது. அடுத்து டீம் கமிஷனில் 64% வரைக்கும் நடக்கக்கூடிய வியாபாரத்திலேருந்து 64% வரைக்கும் நம்ம அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏழாவது வந்து பாஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக 19 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் வந்து முழுமையாக பிளானில் அடுத்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து குளோபல் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு டீம் வச்சு இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் டீமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வால்யூமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் வரும். அதே போல் நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு டைட்டிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய வியாபாரத்திலேருந்து ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கான சில பதவிகள் என்ன, அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி லக்ஸுரி ட்ரிப்பு, நீங்கள் இந்த வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பணமும் வருதுங்க, பாராட்டு கிடைக்குது, குளோபல் ஷேரிங் கிடைக்குது, ஒரு லெகசி இன்கம் கிடைக்குது, செக்யூர்டு இன்கம் கிடைக்குது, கூடவே இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு 2 பேருக்கு ஃப்ரீ ட்ரிப்பு, லக்ஸுரி ட்ரிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இதில் சில டைட்டில் இருக்குது, அந்த டைட்டில் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். 14 டைட்டிலில் ஒரு 3வது டைட்டில் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது ஃபாரின் ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து இதில் என்ன செய்யலாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியும். ஆக உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமானது இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டியை பற்றி நம்ம பேசும்போது சொன்னோம், அதற்கு அறிவு கொடுக்கக்கூடிய மூலக்கூறு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை பற்றி சொன்னோம். அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பவர் லைஃப்னுடைய ஒரு கோர் ப்ராடக்ட், அதை நம்ம எடுத்துக்கிறோம். கூட வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சத்து குறைபாடு இருக்குது. அப்போ அதுக்காக 14 விட்டமின், 13 மினரல் இருக்கக்கூடிய விட்டமின் மினரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நியூட்ரிஷன் கிடைக்குது, இம்யூனிட்டி கிடைக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 3547 ரூபா நம்ம வந்து இதில் நம்ம ஹெல்த்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம குடும்பத்தில் எல்லாருமே அதை பயன்படுத்துகிறோம், அதனுடைய தன்மையை உணர்கிறோம், பெனிஃபிட்டை நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இன்கம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம், நான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி சர்வீஸ் எனக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் மூலமாக எல்லா பயிற்சியும் கொடுக்கப்படும். கம்பெனி மூலமாக கொடுக்கப்படும், லீடர்ஸ் மூலமாக கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் தனியாக இல்லை, உங்களை வெற்றியடைய செய்வதற்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் லக்ஸரி ட்ரிப்பை பற்றி சொன்னேன் இல்லையா, கம்பெனி கன்வென்ஷனு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில அச்சீவ்மெண்ட் பண்ணால் அங்கே போக முடியும். அந்த வகையில் இந்த கன்வென்ஷன் ஆகிறது, ஒரு வெளியில் ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சின்ன ட்ரிப்பினுடைய ஒரு வீடியோ மட்டும் இப்போ நீங்கள் பார்க்கலாம்.
இது ஃபோர் லைஃப்னுடைய கிரேட் எஸ்கேப்னு சொல்லக்கூடியது. பல வெளிநாட்டு பயணங்கள் நமக்கு இது இந்த கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற பேரில் நமக்கு கிடைக்கும். அதுபோல் இதில் வெற்றி அடைகிறது ரொம்ப சுலபம் அப்படிங்கிறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் 4 பேர் நிற்கிறதுல ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ரொசாடான்னு சொல்லுவோம். ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருந்து அச்சீவ் பண்ணவர். மிகப்பெரிய அளவில் இந்த டாப் அச்சீவராக இருக்கக்கூடியவர், பல கோடிகள் சம்பாதிக்கிறவர். ரைட் சைடில் இருக்கக்கூடியது ஜெஃப் அல்டிபர்ஸ் அப்படிங்கிறவர். இவர் ஃபோர் லைஃப்பில் இணையிறதுக்கு பணமே இல்லாத காலத்தில், இந்த புரோக்கர்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்த காலத்தில் அவர்கிட்ட இருந்த பழைய ட்ரக்கை விற்று ஃபோர் லைஃப்பில் இணைஞ்சு இன்றைக்கி நம்பர் 1 ஏனராக இருக்கார். ஸோ உலகத்தில் 60 நாடுகளுக்கு மேலே இவருக்கு வியாபாரம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதனால் இது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு வியாபாரம். இதுக்கு மூலதனம் எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய ஆரோக்கியம்தான், உங்களுடைய நேரம் தான் அதில் மூலதனமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக சப்ளிமெண்ட்டை வாங்குறீங்க, செல்ஃப் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலிக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை சொல்லுங்கள். அவங்கள ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணுங்கள். 15 நிமிஷம் நடக்கக்கூடிய ரெகுலர் ப்ரோக்ராம் டெய்லி 8:45க்கு நடக்கும். ப்ராடக்டை பற்றி பயிற்சிகள், பிளானிங், மற்ற விஷயங்கள், 3 மாதத்துக்கு ஒரு முறை வெளியில் ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் உள்ள இணைத்து தான் இந்த வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ஃப்ரீடம் மாடல். ஸோ இதை நீங்கள் அழகாக பிரமாதமாக செய்து மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். ஸோ இது வந்து கம்பெனியுடைய வெப்சைட் india.4life.com. இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்டை நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில் கொடுத்து ஃப்ரீ என்ட்ரி நம்ம போடலாம். ஃப்ரீ தான், மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீ. உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்டை எடுத்துகிட்டு நீங்கள் வியாபாரத்தை, இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பொற்காலத்துக்குள்ளே நீங்கள் வர முடியும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கெட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 6,800 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா 4,500 மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். கூட வந்து 15% எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க. லாயல்ட்டி ப்ரோக்ராம் பெரிய லெவலில் இருக்குது. இதெல்லாம் வந்து முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 100 எல்பி அப்படிங்கிற அடிப்படையில் 1,800 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. கூட அடிஷ்னலாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது. ஒரு 7,000 ரூபா மதிப்புள்ள அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்குது. போட்ட காசை நீங்கள் எடுத்துடுறீங்க. அதனால் இது ஒரு கரெக்டான நேரம். இந்த மாதத்தில் இந்த பெனிஃபிட் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதுபோல் நம்ம பொற்காலத்தின் ஆரம்பத்தில் இருக்கோம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றிய ஒரு தகவலை. பொற்காலத்தின் உதயம். ஆரோக்கியம் உங்கள் பிறப்புரிமை, செல்வம் உங்கள் இலக்கு, சுதந்திரம் உங்கள் வாழ்க்கை பயணம். பொற்காலம் இதோ உங்கள் முன்னர் வந்துவிட்டது. நாம் ஒன்றாக சேர்ந்து நம்முள் உள்ள எதிர்பார்த்தல் சக்தியை எழுப்பி நலத்தின் பரிசை பகிர்ந்து தலைமுறைகளையும் தொடும் வளத்தின் அலையை உருவாக்கப் போகிறோம். இது ஒரு சாதாரண வியாபாரம் அல்ல, இது ஒரு புரட்சியான இயக்கம். இன்று நீங்கள் பொற்காலத்தின் விடியலில் நிற்கிறீர்கள். உங்கள் பயணத்தை இப்போதே தொடங்குங்கள். இப்போ நமக்கு வந்து சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, எத்தனையோ டூல்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்திட்டு வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரு ஹோம் பேஸ் பிஸ்னஸ் மாடல். இதில் படிக்கிற பசங்க, படிக்கிற பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், அதே மாதிரி பெரியவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள் யாராக இருந்தாலும் இதை அழகாக ஈஸியாக செய்ய முடியும். இந்த வியாபார வாய்ப்பு, இந்த சேவை வாய்ப்பு, பொற்காலத்தினுடைய வாய்ப்புக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.